மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு வறுவல்னா அவ்வளவு பிடிக்குங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். ஸோ இந்த அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தேவைங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸாக ஒரே மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே ஒரு 500 கிராம் போல் வாங்கியிருக்கிறேன். ஒரே மாதிரி சைஸில் வாங்கினீங்கன்னா நம்ம அது வறுபட்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வர கொத்தமல்லி தேவை. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 7 பூண்டு பற்கள், ஒரு சிறிய துண்டு அளவுக்கு இஞ்சி வேணும். அதோட ஒரு 1/4 முடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தினுடைய சாறு, 2 கொத்து கறிவேப்பிலைகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி என்று சொல்லக்கூடிய காய்ந்த வெந்தய இலைகள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவுங்க, உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வைத்திருக்கிற இந்த 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு மிளகு காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அதாவது பெப்பர் கார்ன்ஸ். நான் இன்றைக்கி பெப்பர் கார்ன் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா கரம் மசாலாலேயே இருக்கும். ஸோ இது நல்லா வறுபட்டு வந்த உடனே அதை எடுத்து 1-2 நீங்கள் நல்லா பொடி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா கிராக்கில் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சியும் பூண்டையும் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு 7 பற்கள் போல் பூண்டு சொன்னேன் இல்லையா, அதை சின்னதாக நீங்கள் நறுக்கி வச்சு அதை இடித்து எடுத்துக்கோங்க. அதே போல் இஞ்சியும் சின்னதாக நறுக்கி இடித்து எடுத்துக்கோங்க. இது ஏன் இந்த மாதிரி நான் இடித்து போடணும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இடித்து போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இன்னுமே அருமையாக இருக்கும். ஆயிலில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அதனால தான். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் தொலியெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இது ஓரளவுக்கு சின்ன உருளைக்கிழங்கு தான். ஸோ அதை 4 பகுதியாக அழகாக நான் கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாகவே நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணி தெளித்து நிறைய பேர் உருளைக்கிழங்கு வறுவலை செய்வீங்க. இனிமேல் அந்த மாதிரி தண்ணி தெளிச்செல்லாம் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையில்லை. 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தாலே போதும். அதில் தேவையில்லாத ஸ்டார்ச் நீங்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் நல்லாவே சீக்கிரமாக வெந்து வறுபட்டு வரும். ஸோ நீங்கள் தண்ணி தெளிக்கணுங்கிற அவசியம் தேவையே கிடையாது. அதனால தான் இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இந்த உருளைக்கிழங்கை என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு செய்வாங்க. வேக வச்சு நீங்கள் செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதனுடைய சுவை ரொம்பவே அருமையாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது உருளைக்கிழங்கு கேஸ், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் தொலியோடு சேர்த்தா அந்த கேஸ் ப்ராப்ளம் வர்றது கிடையாதுங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கரம் மசால் தூள் நான் சேர்த்துருக்குறேன். எனக்கு இந்த கரம் மசால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்காததுக்கு காரணம் இதுலேயுமே நமக்கு வந்துட்டு கரம் மசால் தூளில் கொஞ்சமாக நமக்கு மிளகு இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம், அதாவது எனக்கு வந்து ரொம்ப சேர்த்துக்கிட்டா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குட்டி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக வரணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலைகளை நான் சேர்த்துக்க போகிறேங்க. கருவேப்பிலைகள் ஏன் வந்து இந்த நேரத்தில் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதவே நீங்கள் சேர்க்கும் பொழுது எண்ணெயில் வந்து அது வந்து கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது கருவேப்பிலைகள் வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு கரிஞ்சும் போகாது. ஸோ இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து 1-2 பொடி செய்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தனியா அப்புறம் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வறுத்து பொடி செஞ்சதில் எனக்கு ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போல் கிடச்சிது. இதை நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் கட்டி அனுப்புறீங்க அப்படின்னா மத்தியானம் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால கண்டிப்பாக இது வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. குடும்பம் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு ரொம்பவே ஒரு நல்ல வெஜிடபிள்ங்க, அதை அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. இந்த கசூரி மேத்திங்கிறது காய்ந்த வெந்தய இலைகள். இது வந்து உணவை வந்து இன்னுமே வந்து டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் நீங்கள் வெந்தய கீரைகளை பயிரிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வெந்தய கீரையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து ஒரு அருமையான டேஸ்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் வந்து எலுமிச்சை பழத்தினுடைய சாறு சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு சின்ன புளிப்பு அப்புறம் உப்பு காரமெல்லாம் சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வரமிளகாயை அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா 1-2 திரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அப்புறமா இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நல்ல சிறிய துண்டுகளை நல்லா அரிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்து நீங்கள் நல்லா கார்னிஷ் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி சாதத்துக்கு, புளியோதரைக்கு, எலுமிச்சைப்பழ சாதத்துக்கு, அப்புறமா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு பிரிஞ்ச் ரைஸ் வைக்கிறீங்கன்னா கூட அதுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலை செய்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. விசேஷமாக சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்கள் வாழ்வையே அழகாக மாற்றுங்க. ஸோ அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புன்னகையும் உங்களுடைய உற்சாகமும் தான். ஸோ ஆல்வேஸ் பி எனர்ஜெட்டிக் அண்ட் பி ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்போவுமே சந்தோஷமாகவே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்கங்க. டேக் கேர் ஆல். பபாய்.